விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்கியத்தில் அமர்ந்த சுக்கிர பகவான், அவரோடு இணைந்த செவ்வாய் பகவான், இவர்களுடைய ஆசியினால் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய யோகம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே பலம் பொருந்திய தெய்வ ஆசீர்வாதம் பெற்ற கேது பகவானும், பாக்கியஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான், அவரோடு செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும், அவரோடு முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியாகிய சந்திர பகவானும் அமர்வார். அடுத்து லாபஸ்தானத்திலே ராகு பகவானும் புத பகவானும், விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். இந்த வாரத்துல 3ஆம் இடத்து அதிபதியாகிய தைரிய வீரிய கீர்த்தி புகழுக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8 அப்படின்னு சொல்றப்பயே பாத்தீங்கன்னா சந்திராசம் வருகிறது என்று பேர். அப்ப உங்க ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்திலையும் பூர நட்சத்திரத்திலையும் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய அந்த நாட்கள் உங்களுக்கு வேதை தினமாகவும் சந்திராச தினமாகவும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வேதையை விட சந்திராசம தினம் முக்கியம். அந்த சந்திராசம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாள் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரமும், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் முழுவதும் மரண யோகம். அன்று விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி. அடுத்தபடியாக 4/3/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதியும், மதியம் 12 மணி வரை கேட்டை நட்சத்திரமும், அதன் பின்பு மூல நட்சத்திரமும், அன்று சித்தயோகம் கூடிய ஒரு சுப நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை 5/3/2024 அன்றைய தினம் வாஸ்து நாள். திதி பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணி வரை மூல நட்சத்திரம், அதன் பின்பு பூர நட்சத்திரம், அன்று அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான சுபமான நாள், அன்று வாஸ்து நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 6/3/2024 அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு ஏகாதசி திதி, நட்சத்திரம் பகல் 11 மணி வரை பூரட நட்சத்திரமும், அதன் பின்பு உத்திராட நட்சத்திரமும் வருகிறது. அன்று ஏகாதசி திதி. அடுத்தபடியாக வியாழக்கிழமை அருமையான நாள் 7/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி துவாதசி திதி, நட்சத்திரம் காலையில 10 மணி வரை உத்திராட நட்சத்திரமும், அதன் பின்பு திருவோண நட்சத்திரமும் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். இந்த வாரத்துல முதல் முகூர்த்த நாள் அதுதான். அடுத்தபடியாக இந்த வாரத்திலேயே மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னா 8/3/2024 வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக சிறப்பான பல விஷயங்கள் நடக்கிறது. அதுல முதல்ல அன்றைய தினம் மகளிர் தினம். அடுத்தபடியாக அன்றைய தினம் பிரதோஷம். அதாவது திதி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அன்று திரியோதசி திதி வரக்கூடிய காரணத்தினால அன்று பிரதோஷம், தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் வருகிறது. இதெல்லாம் விட சிறப்பு அன்று மகா சிவராத்திரி. எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய, அவரவர் இல்லங்களில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களை வழிபடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்றைய தினம் சிவராத்திரி தினம் அமைகிறது. அது வெள்ளிக்கிழமை கிடையாது. அன்று சித்தயோகம் கூடிய நாளாக வரக்கூடிய காரணத்தினால அன்று சுப முகூர்த்த நன்னாளாகவும் வருகிறது. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய 2ஆம் முகூர்த்த நாள். அடுத்தபடியாக சனிக்கிழமை, இந்த வாரத்தில் கடைசி நாள் 9/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி சதுர்த்தசி திதி மாலை 5:30 மணி வரை, அதன் பின்பு அமாவாசை. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை ஆரம்பிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை.
அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அன்றைய புறம் வந்து சதய நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். இதுதான் வந்து இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். ரிஷபராசி என்பதே பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகுவோட புதன் உட்கார்ந்துருக்கூடிய காரணத்தினால அது லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கனால லாபங்கள் பல்கி பெருகும். ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, அந்த அளவுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்துல அதே புத பகவான் நீச ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால, அதே ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால எதிர்பாராத தனவரவிலே சில சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நீங்க கையாளும் விதத்தில் தான் லாபமோ நஷ்டமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மத்தியமத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவரோடு சூரிய பகவானும் இணைந்திருக்கிற காரணத்தினால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தொழில் நிலைகள் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. முயற்சிக்குரிய 3ஆம் பாவதி 10ஆம் இடத்துல அமரக்கூடிய காரணத்தினால இன்னும் நல்ல அளவுக்கு போறதுக்கு தொழில் நிலைகள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல நன்மைகளும் சில எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு முயற்சிக்குரிய வாரமாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கல்வி நிலைகளை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களே உங்களுக்கு வந்து ராகுவோடு புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி ராகுவோட அமர்ந்திருக்க காரணத்தினால சில நேரங்கள்ல படிச்சது மறக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது வந்து முன்னுக்கு பின் முரணான சில விஷயங்கள் உங்களுடைய கல்வி நிறுவனங்கள்லயோ அல்லது வெளியிடங்கள்லயோ மாணவர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஏன்னா இனி வரும் காலகட்டங்கள் முழு ஆண்டு தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்க காரணத்தினால எந்த விதமான ஒரு அவச்சொல் வாங்குறதையோ அல்லது வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகளை மாற்றுவதையோ தவிர்த்தல் உங்களுக்கு நலம் தரும். அடுத்து உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் சொன்ன மாதிரி சந்திராசமம் வருகிறது. அதாவது மூல நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டமாகிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு மதியம் வர பார்த்தீங்கன்னா மூலம் பூரணம் உத்திராட நட்சத்திரம் வர காரணத்தினால அன்று வேலை சந்திராசமுத்திரமா வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகமான வாரமாகவே உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல 2 நாள் அருமையான நாள். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சித்த யோகம் சுப முகூர்த்தம் நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரமும் வருகிறது, மகா சிவராத்திரி வருகிறது, பிரதோஷம் வருகிறது, எல்லாத்தையும் விட மகளிர் தினம் வருகிறது. அதனால அந்த நாளை பொறுத்தளவுக்கு அற்புதமான யோகம் படைத்த ஒரு நல்ல நாளாக வரக்கூடிய காரணத்தினால வியாழன் மற்றும் வெள்ளி சுப முகூர்த்தத்துக்கு யோகமான நாள். அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மகளிர் அனைவருக்கும் 8ஆம் தேதி வர்றது இந்த வாரம் 8/3/2024 மகளிர் தினம் வர்றதுனால அன்னைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பா இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும். யோகத்தையும் லாபத்தையும் நிறைய அனுபவிக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் தரக்கூடிய ஒரு சிறந்த பொன்னான வாரமாக இந்த வாரம் அமையக்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகமும் லாபமும் அடைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.